இன்னைக்கு ஹிந்தி எக்ஸாம். நமக்கு சும்மாவே வராது. "பட்டு எழுதி பாரு, பிராக்டிஸ் பண்ணு. அப்பதான் அங்க போய் எழுதுவ" அப்படின்னு சொன்னா, "அம்மா அதெல்லாம் நான் பண்ணிப்பேன். நீ போம்மா" அப்படின்னு என்ன இன்சல்ட் பண்ணிட்டே இருந்தா. நானும் கிச்சன்லேருந்து கூப்பாடு போட்டிருக்கேன். "சானு வா வான்னு." கொஞ்சம் கூட ஒரு 5 பைசாக்கு மதிக்கல. "போடி" அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வச்சு வெண்டைக்காயும் பூண்டு போட்டு ஒரு புளிக்குழம்பு செஞ்சேன். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டு ரசம் வச்சுட்டேன். காலையில கூழ் வச்சிருந்தேன். மேடம்க்கு வந்து கூழ் ஆவாதாம். ரசம் தான் வேணுமா. எனக்கு என்னன்னு தெரியலங்க. ரசம்னா மட்டும் என் வீட்ல என்னமோ பிரியாணிக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குற மாரி இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க. "டேய் நீங்கலாம் யார்றா?" அப்படின்ற மாரி இருந்தது. அவங்க அப்பா ஆஸ் யூசுவல் சாப்பிட்டுட்டு டாட்டா பாய் பாய் காமிச்சிட்டு போயிட்டாரு. சானு குட்டிக்கு ஏதோ ஹர்ட் ஆயிடுச்சு போல. அவங்க அப்பா கொண்டு போய் அவ விட சொல்லியிருப்பா போல. அவங்க அப்பா கிளம்புனதும் கொஞ்சம் சேட் ஆயிட்டா. அவள அந்த மைண்ட்லேருந்து மாத்துறதுக்குள்ள நான் டப்பா டான்ஸ் எல்லாம் ஆடினேன் அவளுக்காக. ஏன்னா மைண்டு மாத்தி அவள வைபு கொண்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டா அவங்க அப்பாவ நினச்சிட்டே தான் இருப்பா. 100% எனக்கு அது தெரியும். சரி இன்னைக்கு எக்ஸாம் வேற இப்போ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றக்காக நான் டான்ஸ் எல்லாம் காலையில ஆடினேன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு தாங்க போதும் போதும்னு ஆச்சு.